ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன பதவிகளை அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் 3 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளின் கீழ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள 281 அங்கன்வாடி பணியாளர், 5 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 196 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன. ஸோ பார்த்திங்கன்னா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி பணியாளர் பார்த்திங்கன்னா 281 காலிடங்கள், குறு அங்கன்வாடி பணியாளர் பார்த்திங்கன்னா 5 காலிடங்கள், அங்கன்வாடி உதவியாளர் பார்த்திங்கன்னா 196 காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வட்டாரம் திட்டம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி விவரம் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகங்களிலும் தகவல் பலகையில் ஒட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா www.icds.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா ஊதியம் விவரம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியம் மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 7700 தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா குறு அங்கன்வாடி பணியாளர் பார்த்தீங்கன்னா ரூபாய் 5700, அங்கன்வாடி உதவியாளர் பார்த்தீங்கன்னா 4100. இதுவே பார்த்தீங்கன்னா 12 மாத காலத்திற்கு பின் வழங்கப்படும் சிறப்பு காலைமுறை ஊதியம் மாதம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் பார்த்தீங்கன்னா 7700 24,200, குறு அங்கன்வாடி பணியாளர் பார்த்தீங்கன்னா 5700 18,000, அங்கன்வாடி உதவியாளர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 4100 12,500. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. சில பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கடுத்தாக தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 20 முதல் 40 வயது வரை கொடுத்துருக்காங்க. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினர் வயது பார்த்தீங்கன்னா 20 முதல் 45 கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 20 முதல் 43 வயது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் பார்த்தீங்கன்னா 25 முதல் 35 வயது கொடுத்துருக்காங்க. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி எஸ்டி வகுப்பினர் வயது பார்த்தீங்கன்னா 25 முதல் 40 வரை கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 25 முதல் 38 வயது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த தூர சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஸோ எப்படி விண்ணப்பிப்பு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க.
மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட்ஸ் இது ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் வந்து கிளிக் பண்ணுங்கள்.